கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய நிறைவோடு நடத்தும். உம்மையே சோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும், பெரிய காரியத்தை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே மகா பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த அதிகால வேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:60 படி நாம் ஒவ்வொருவரையும் தேவன் கோடா கோடி பெருக பண்ணுவாராம். ஏசாயா 54:8 படி இதுவரைக்கும் நித்திய கிருபையுடன் இறங்கி காத்த தேவன் இனிமேலும் ஜீவனுள்ள நாளெல்லாம் காத்து கொள்வாராக நம்மை. ஆமேன் ஆமேன். இந்த நாள் நம் தியானத்திற்காக வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 15 அல்ல 11ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 11 21வது வசனத்தை. கர்த்தருடைய கரம் இல்லை, அப்போஸ்தலர் 11:15வது வசனம். மன்னிக்கணும், நான் பேச தொடங்கின போது. அப்போஸ்தலர் 11:15 நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே, ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் யார் நம்மேல் இறங்க வேண்டும்? முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்க வேண்டும். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல்
இறங்கினார். யூதர்களின் மேல் இறங்கினார். பேதுரு கொர்நெலியு என்ற புறஜாதியனுடைய வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, பேதுரு பேச பேச பேச, பிரசங்கத்தை பேச பேச பேச, அங்கே ஆவியானவர் புறஜாதிகளின் மேல் இறங்கினார். யூதர்கள் மேல் இறங்கின தேவன் கொர்நெலியுவினுடைய வீட்டில் வந்திருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இன்றைக்கு இந்த கால வேளையிலே, அதிகாலை வேளையிலே நம்மேல் ஆவியானவர் இறங்கும்படியாக இங்கே வந்திருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மேல் இறங்க வேண்டும். அருமையானவர்களே, ஆவியானவர் நம்மேல் இறங்குவதற்கு ஊழியக்காரர்களுடைய வாயிலிருந்து வருகிற போதகத்தை நாம் தொடர்ந்து கேட்க வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் நம்மேல் இறங்குவார். இறங்கி நம்மில் உள்ள கட்டுகளை அறுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய நிறைவும் ஆசீர்வாதத்தையும் தருவார். நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனையும் அவர் தருவார். ஆவியானவர் நம்மேல் இறங்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை இறங்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை முதலாவது, ஆவியானவர் நம்மேல் இறங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியானவர் நம்மில் இறங்குவதற்கு ஊழியர்களுடைய போதகம் அவசியம். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தை நம்மேல் இறங்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மேல் இறங்குவதற்கு யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்றினார். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. யாக்கோபு, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், தன்னுடைய வேலைக்காரிகள், தன்னுடைய எல்லா விதமான வேலைக்காரிகள், ஆடு மாடுகள் எல்லாம் அப்புறப்படுத்தி பின்பு தனித்திருந்தார் என்று ஆதியாகமம் 32:23 நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு முழுவதிலும் போராடி ஜெபிக்கிறார். ஜெபித்ததின் விளைவாக யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்றினார். அப்படி இஸ்ரவேலாக மாற்றினதற்கு காரணம் ஜெபம். யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார். மாற்றி அந்த இஸ்ரவேலின் மேல் தேவனுடைய வார்த்தையை இறங்கும்படி செய்தார். வார்த்தை இறங்கும்படி செய்து அடுத்து தன்னுடைய ஆதியாகமம் 33 தன் அண்ணனோடு ஒப்புரவாக்கி அடுத்து தனக்கு கொடுக்கப்பட்ட கானானுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை அழைத்து சென்றது. இந்த அதிகால வேளையிலே இரண்டாவது, அவருடைய வார்த்தை நம்மில் இறங்க வேண்டும். இறங்கும் பொழுது நம்மை பகைக்கிற அத்தனை பேருக்கு மத்தியிலே நம்மளை ஒப்புரவாக்கும்படி செய்வார். அவர்களும் நம்மளோடு ஒப்புரவாவார்கள். நமக்கு கொடுத்த எல்லைகளில் நாம் இன்பமாக சந்தோஷமாய் வாசம் பண்ணும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறார். நம்மில் ஆவியானவர் இறங்க வேண்டும். நம்மில் அவருடைய வார்த்தை நம்மில் இறங்க வேண்டும்.
மூன்றாவதாக ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 24, ஆதியாகமம் 24 அதில் 45வது வசனம். நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, இளையசராகிய நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள்மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் முண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். மூன்றாவதாக ரெபெக்காள் மேல் சுறுசுறுப்பு இறங்கியது. எனக்கன்பா, அவள் சோம்பேறியாக இல்லை. ஆகையினால் துறவிலே அவள் தண்ணீர் மொண்டு கொள்ள இறங்கி இளையசாருக்கும் கூட வந்தவர்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தாள். மூன்றாவது, நம்மில் 24 மணி நேரமும் சுறுசுறுப்பு இறங்க வேண்டும். ரெபெக்காளின் மேல் சுறுசுறுப்பு இறங்கி இருந்தபடினால் எப்போதும் ரெபெக்காள் சுறுசுறுப்பாக செயல்பட்டாள். ஆகையினால் ரெபெக்காளுக்கு ஈசாக்கு என்ற வாலிபனை கர்த்தர் தந்தார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 24:60 ரெபெக்காளை கோடா கோடி பெருக பண்ணினார். பகையினரின் வாசல்களை சுதந்தரிக்கும்படி செய்தார். தொடர்ந்து ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். நான்காவது, நம்மிலே பாதுகாப்பு கொடுக்கிற தூதர்கள் ஏறி இறங்க வேண்டும். அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து அவன் அப்பா அம்மா இருக்கிற இடத்திலிருந்து அப்பா அம்மா சொற்பேச்சு கேட்டு சீரியாவில் உள்ள தன்னுடைய மாமாவின் இடத்தில் அங்கே போய் பொன்னெடு என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்பா அம்மா சொன்னதை அப்படியே கேட்டபடியினால் அவன் மேல் தேவ தூதர்கள் ஏறி இறங்கினார்கள், பாதுகாப்பை கொடுத்தார்கள். கர்த்தர் யாக்கோபை தன்னுடைய மாமாவினுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். தேவ தூதர்களை பாதுகாப்புக்கு கட்டளையிட்டார். பரத்திலிருந்து இறங்க பண்ணி அங்கே இருக்கிற நாட்கள் வரைக்கும் தேவ தூதர்கள் ஏறி இறங்கி பாதுகாப்பை கொடுத்தார்கள். கர்த்தர் நல்ல குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். திரும்பி வரும்பொழுது 2 பரிவாரத்தோடு வந்தார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். 4வது, அவருடைய தூதர்கள் பட்டாளம், தூதர்கள் கூட்டம் நம்மில் இறங்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்று, ஆதியாகமம் 28 அன்பானவர்களே 7 அப்பா அம்மா சொல்லுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். கடைசியாக ஆதியாகத்தின் புஸ்தகம், யாதியாகம் அல்ல, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம்
8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் லேவியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 5வது, நம்மில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்க வேண்டும். அன்றைக்கு எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் கொண்டு சேர்க்க இயேசு இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் இறங்கினார். நம்மிலும் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த பூமியில் உள்ள எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு விலக்கி விடுவிக்க நம்மில் அவர் இறங்க நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மில் அவர் இறங்கும்போது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுத்தது போல நமக்கும் பாலும் தேனும் ஓடுகிற கானானின் ஆசீர்வாதங்களை கொடுக்க அருமையானவர்களே இறங்கி விடுவார். நம்மில் அவர் இறங்குவதற்கு ஒவ்வொரு நாளும் இயேசுவே என்னில் இறங்கும் என்று கண்ணீர் விட வேண்டும். அன்பானவர்களே, அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அது 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமா, கூக்குரலிட்டு கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் நாம் அழணும், கூக்குரலிடணும். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது போல நாங்களும் எகிப்தாகிய மந்திரவாதம், பாவம், அக்கிரமம், வியாதி, கடுமையான பில்லிசூனிய செய்வனையினால் நாங்கள் அடிமைப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவியும் என்று நாம் கூக்குரலிட்டு அழ வேண்டும். தெய்வ சமூகத்திலே முழங்கால் பலியிட்டு அழ வேண்டும், கையை உயர்த்தி அழ வேண்டும், இருதயத்தை ஊற்றி அழ வேண்டும், கெஞ்சி அழ வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்காக இறங்கி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நோய் என்ற எகிப்தின் அடிமைத்தனம், பேய் என்ற எகிப்தின் அடிமைத்தனம், மந்திரவாதம் என்ற பேயின் அடிமைத்தனம், வேலையில்லா திண்டாட்டம் என்ற எகிப்தின் அடிமைத்தனத்தின் இருந்து ஆளோட்டிகள், அரசாங்கம், அரசியல், மனிதர்கள் பண்ணுகிற வேதனைகளிலிருந்து, இப்படிப்பட்ட ஆளோட்டிகளிலிருந்து வருகிற கட்டுகளுக்கு விலக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்ற ஆசீர்வாதத்தை கண்டடையும்படி நமக்காக அவர் இறங்குவார். இந்த 5 அனுபவம் நம்மில் இறங்க நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். அருமையும் இனிமையுமானவர்களே, ஆமேன், ஆமேன். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய்
இனிதாய் சாய்ந்திடவே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிறதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அனல் மூட்டி எழுப்பிவிடும். இந்த 5 அனுபவம் எங்கள் மேல் இறங்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடியரசு தினத்தில் எங்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நிறைவோடு நடத்தும். இத்தனை ஆண்டுகள் நிறைவோடு நடத்தின தேவன் இந்த குடி ஏற்றப்பட்ட குடி அரசு இந்த நல்ல நாளிலும் எங்களை நிறைவோடு அற்புதத்தோடு அடையாளத்தோடு எங்களை வழிநடத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்பா இந்த 5 அனுபவத்தோடு எங்களை நிறைவாய் நடத்தும். வல்லமையும் நிறைவோடு கூட நடத்தும். எல்லாரும் நன்றாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னி. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி ரட்சி. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையது. என் ஆத்துமாவையே கர்த்தரை சொல், என் முழுவலுமையே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவையே கர்த்தரை சொல், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். காலையில் ஒருவரை ஒருவர் சந்திப்போம்.